போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ரஃபா எல்லையில் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலுடனான உறவை இந்திய அரசு முறித்துக் கொள்ள வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தில் போர் ஒப்பந்தத்தை மீறி குண்டுமழை பொழிந்து வரும் இஸ்ரேல் அரசை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போராட்டத்தில் பங்கேற்ற கட்சியின் மத்திய சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் ஜீனைத் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ரஃபா எல்லையில் குழந்தைகள், பெண்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தி வருவதை கண்டிப்பதாக கூறினார். இஸ்ரேல் மீது ஐநா தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்நாட்டுடனான உறவை இந்திய அரசு முறித்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் பாலஸ்தீன மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். போர்க்குற்றவாளி இஸ்ரேல் ஒரு மாபெரும் போரை துவக்கி குண்டுமலையை பொழுதிருக்கிறான். அதில் அல் சுல்தான் என்ற பகுதியில் பாதுகாப்பு முகாம் என்று சொல்லப்பட்ட, ஐநாவாலும் சொல்லப்பட்ட, இஸ்ரேலாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு பகுதி, அங்கே எந்த தாக்குதலும் செய்ய மாட்டோம், நடத்த மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தி இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தில் கிட்டத்தட்ட 35,000த்திற்கு மேற்பட்டோர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் ஐநாவுக்கு கோரிக்கை விடுக்குது. என்ன கோரிக்கை விடுக்குதுன்னு சொன்னால், தடை செய்யணும். இப்படிப்பட்ட பேரழிவு ஆயுதங்களை கொண்டு 7,500 ஆயுதங்களை வச்சு என்ன செஞ்சுருக்குது, குண்டுகளை பொழிஞ்சிருக்குது. அந்த சின்ன இடத்து மேலே பிஞ்சு குழந்தைகள் எலும்பு முறியப்பட்டு இரத்த கல்லறியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கழுத்து தனியாக, காலு தனியாக, குடல் தனியாக, உடல் தனியாக, அப்படி செத்து என்ன செஞ்சுருக்காங்க. தாய் இல்லாமல், தந்தை இல்லாமல் தெருவில் போய்கிட்டு இருக்கிறாங்க. பெண்கள், நாங்கள் எங்கே போவோம் அப்படின்ட்டு கூக்குரல் எங்கே பார்த்தாலும் மரணத்துடைய ஓலமாக இருக்குது. அதனால் நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னு சொன்னால், எஸ்டிபிஐ கட்சி, இந்திய அரசாங்க உறவை என்ன செய்யணும், இஸ்ரேலோடு இன இழிவு, இன ஒழிப்பு செய்யக்கூடிய, இன சுத்திகரிப்பு செய்யக்கூடிய, மனிதத்தன்மையற்ற அடிப்படையில் செயல்படக்கூடிய இந்த இஸ்ரேலுடைய உறவை முறிக்கணும்னு சொல்கிறோம். ரஃபா மீதான இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற தாக்குதல்களை கண்டித்து நெல்லையிலும் எஸ்டிபிஐ கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலப்பாளையம், பேட்டை, பாளையங்கோட்டை, சுத்தமல்லி, மானூர், தாழையூத்து உள்ளிட்ட பகுதிகளில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பதாகைகளை ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.